ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கு என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு ஒரு எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஒரு பேர்டு வந்து மூக்குத்தி பறவை சொல்லுவோம் இல்லையா, மரங்கொத்தி பறவைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பேர்டு வந்து இருக்குது. இந்த பேர்டோட ஸ்ப்ளிட் எண்ட்ஸில் வந்து நம்ம டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்ளை பண்ண போகிறோம். சில்க் த்ரெட்டு டபுளாக தான் எடுத்திருக்கேன் நான். ஸோ இந்த பீக் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு டபுள் பட்டன் ஹோல் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது எனக்கு இங்கேருந்து வேணாலும் நான் எடுக்கலாம், இங்கேருந்து வேணாலும் எடுக்கலாம். பட் இங்கேருந்து எடுக்கும்போது எனக்கு ஷார்ப்னஸ் கரெக்டாக வரும். ஏன்னா இங்கே கூம்பில் முடியுது, அப்போ நான் செயின் ஸ்டிச்சோடு முடிச்சுக்கலாம். அதனால் நான் இந்த இடத்துல எடுக்கிறேன். அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச்சு, லெஃப்டில் சிங்கிள் பட்டன் ஹோல் வித் பேக்கு, அதே மாதிரி ரைட்லேயும் சிங்கிள் பட்டன் ஹோல் வித்து அந்த பேக் ஸ்டிச்சை கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. சென்டரில் செயின், லெஃப்டில் சிங்கிள் பட்டன் ஹோல் வித் பேக்கு, ரைட்லேயும் சிங்கிள் பட்டன் ஹோல். பேக் வந்து நான் செயின் ஸ்டிச்சை நகர்த்திட்டு போட்டுக்கிறேன். ஏன்னா கேப் நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்கு இல்லையா, அதனால். ஜஸ்ட்டு இந்த ஷேப்பில் நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு முடிச்சு மாதிரி தான் நமக்கு சிங்கிள் பட்டன் ஹோல் கிடைக்கும். ஏன்னா நமக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மின்றதுனால. இங்கேருந்து ஒரு செயின் ஸ்டிச் கொண்டு போயிட்டு எண்டு நாட் போட்டுக்கிறேன். நமக்கு அந்த இடம் பீக்காக முடிக்கணும். ஸோ அந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு எண்டு நாட் போட்டுக்கிறேன். முடிச்சாச்சு. அடுத்து இந்த லேயர்ஸ் எல்லாமே நம்ம போட ஆரம்பிக்கிறோம். ஸோ ஒரு லேயரையும் நம்ம அந்த மாதிரி டபுளாக டிவைட் பண்ணிக்கணும். இப்போ நான் இங்கே இருக்கிற லேயரை இந்த மாதிரி சென்டரில் சும்மா ரஃப்பாக ஒரு டாட் வச்சுக்கிறேன். இதே மாதிரியே மற்ற அந்த இறகுங்களுக்கும் அதே மாதிரி டாட் வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கிருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். இங்கேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு சிங்கிள் பட்டன் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். லெஃப்டில் வந்து சிங்கிள் பட்டன் ஹோல் வித் பேக்கு, அதே மாதிரி ரைட் சைட்லேயும் சிங்கிள் பட்டன் ஹோல் வித் பேக் ஸ்டிச்சு. அகைன் செயின், லெஃப்டில் சிங்கிள் பட்டன் ஹோல் வித் பேக்கு, ரைட்லேயும் சிங்கிள் பட்டன் ஹோல் வித் பேக். அந்த பேக் வந்து இப்போ நான் கொஞ்சம் ஸ்பேஸ் நமக்கு அதிகம் இருக்கிறதுனால செயின் ஸ்டிச்சுக்குள்ளே கொடுத்துக்கிறேன். பிசுறு வராத பார்த்துக்கோங்க. அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வளைக்கிறோம். இப்போ இங்கே போயிட்டு எண்டு நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த லேயர் நான் எடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு எடுக்கணும். இந்த கேப் வருது இல்லையா, அந்த கேப்ல பட்டன் ஹோல் வர மாதிரி எடுக்கணும். அப்பதான் நமக்கு இறகு வந்து நிறைய வர மாதிரி வரும். ஒரே மாதிரி எடுக்காதீங்க. ஸ்ப்ளிட்டன்ஸு சின்ன இது ரெண்டுக்கும் இடையில பட்டன் ஹோல் வர மாதிரி எடுங்க.
ஸோ இதே மாதிரி அடுத்து என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற பட்டன் ஹோல் எடுக்கும்போது இந்தந்த கேப்புக்குள்ளே இந்த மாதிரி இடுக்கிடுக்காக எடுக்கும்போது அந்த இறகு வந்து கண்டினியூஸாக வர மாதிரி வரும். ஸோ இதே மாதிரி இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். இந்த லேயர் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து இந்த லேயர் போட்டுக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி தான் சென்டரில் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் பக்கம் ஒரு செயின் சிங்கிள் பட்டன் ஹோல், ரைட்டில் சிங்கிள் பட்டன் ஹோல் வித் பேக். அடுத்து அதே மாதிரி தான் இங்கே இந்த பக்கம் இடையில இருக்க கேப்பை கரெக்டாக கவர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ரிமைனிங் இருக்க 3 பெட்டல்ஸையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பார்ட்டு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இந்த லேயரில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த லேயருக்கு இப்படி போட்டுக்கிறேன், ரிமைனிங் இருக்கிறதுக்கு இப்படி போட்டுக்கிறேன். இப்போ இங்கேருந்து எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணிடுவோம். இங்கேருந்து எடுத்து பேக் ஸ்டிச் போட்டுட்டு செயின் ஸ்டிச்சு, சிங்கிள் பட்டன் ஹோல் வித் பேக்கு, சிங்கிள் பட்டன் ஹோல் வித் பேக்கு, ரெண்டு நாட் போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த லேயர் அவ்வளோதான் இருக்கு. அதுக்கப்புறம் வர லேயரை இப்படி குறுக்க பிரிச்சுக்கிறோம். ஏன்னா அந்த ஃபார்மேட் அப்படி தான் போகுது நமக்கு. ஸோ ரிமைனிங் இருக்க ரெண்டையும் அதே மாதிரி முடிச்சுட்டு இதுக்கு இப்படி முடிச்சுக்கலாம். ஸோ இந்த இறகு பார்ட்லாம் முடிச்சாச்சு. இப்போ பாடி பார்ட் முடிக்கலாம். இப்போ பாடி பார்ட்டுக்கு ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேன். மேலேருந்து ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு சிங்கிள் பட்டன் ஹோல் லெஃப்டில், அடுத்து ரைட்டில். சின்ன சின்ன ஸ்பேஸாக எடுங்க, அப்போ தான் ஸ்பேஸ் கவர் ஆகும். ஏன்னா நம்ம எடுக்கிற பட்டன் ஹோலுக்கு நடுவில் போடுற செயின் ஸ்டிச்சை ரொம்ப பெருசாக போட்டிங்க அப்படின்னா பாடி வந்து ரொம்ப பெருசாக தெரியும், கவர் ஆகாத மாதிரியே இருக்கும். ஸோ இதே மாதிரியே இப்போ இங்கேருந்து நான் எடுத்துக்கிறேன், இல்லை இங்கேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இடம் பட்டையாக இருக்குது, அப்போ டபுள் பட்டன் ஹோல் எடுக்க ஈஸியாக இருக்கும், இங்கே போய் முடிக்க கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த சென்டர்லேருந்து எடுத்துக்கிறேன் நான். செயின் ஸ்டிச்சு, சிங்கிள் பட்டன் ஹோல் வித் பேக்கு, சிங்கிள் பட்டன் ஹோல் வித் பேக்.
அகைன் அந்த செயின் ஸ்டிச்சு. ஸோ இதே மாதிரியே ரிமைனிங் இருக்க பார்ட் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒரு லேயர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்துடலாம். செயின் ஸ்டிச் அவுட்லைன் வந்து நீங்கள் ஜரி த்ரெட்டில் வேணாலும் கொடுக்கலாம், சில்க் த்ரெட்டில் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ வந்து இந்த இமேஜுக்கே நம்ம டபுள் பட்டன் ஹோல் இந்த பேர்டுக்கு அப்ளை பண்ணிட்டோம். பட் என்னதான் இருந்தாலும் இதுக்கு வந்து பர்ஃபெக்ட் அவுட்லைன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் தான் அந்த ஃபினிஷிங் வித் டச் வந்து நல்லாயிருக்கும். ஒரு லேயருக்கும் நம்ம வந்து பர்ஃபெக்டாக கொடுக்கணும். செயின் ஸ்டிச்சு நீங்கள் வந்து சில்க் த்ரெட்லையும் கொடுத்துக்கலாம், சரிலையும் கொடுத்துக்கலாம். நான் காமனாக இருக்கட்டுமேன்றதுக்காக சரி த்ரெட் எடுத்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மூக்கோட இது வந்து மூக்கு பார்ட்டு, அதோட பெண்டு பார்ட்டுக்கு நான் கொடுத்துக்கிறேன். இங்கே இருக்கு. ஸோ இங்கிருந்து ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு ஒரு மெயின் தப்பு நம்ம இதில் பண்ணிடக்கூடாது. என்ன அப்படின்னு சொன்னால், செயின் ஸ்டிச் போடுறது வந்து நம்ம அந்த பட்டன் ஹோல் எடுத்திருக்கோம்ல, அந்த பட்டன் ஹோலுக்கு செயின் ஸ்டிச் போடக்கூடாது. இந்த மாதிரி குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சு அது போட்டோம்னா தான் அந்த அவுட்லைனோட ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். அது மாதிரி வந்து நம்ம போடும்போது இந்த மாதிரி தள்ளி போடக்கூடாது. இந்த மாதிரி இங்கே பாருங்க, இப்போ இங்கே இருக்குன்னா எனக்கு ஸ்டிச் இங்கே இருக்கு, நான் இப்படி தள்ளி தள்ளி போட்டேன் அப்படின்னா நான் கொடுத்துருக்க அவுட்லைனுக்கும் கொடுத்துருக்க பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கும் நடுவில் கேப் இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து எப்படி ஸ்டிச்சை போடணும்னா நல்லா அந்த ஸ்டிச்சோட ஒடுக்கி ஒடுக்கி போடும்போது தான் அந்த கண்டினியூட்டி வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல் அவுட்லைனும் நம்ம கொடுத்து முடிச்சுக்கலாம். இங்கேருந்து வந்துட்டேன். இங்கே வந்து ஒரு பேக் ஸ்டிச் எடுத்து தான் போகணும். நம்ம குட்டியாக ஒரு பேக் ஸ்டிச் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிக் பார்ட் எல்லாமே முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அப்புறம் ஸ்மால் பார்ட் முடிச்சிங்க அப்படின்னா தான் அந்த ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் நமக்கு. இங்கே எண்டு நாட் போடும்போது அந்த ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச் எடுத்தேன் இல்லையா, அதுக்குள்ளே கொண்டு போய் நான் எண்டு நாட் எடுக்கணும். அப்போ தான் எனக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறோம், அடுத்து மூக்கு இந்த பார்ட்டு முடிச்சு ஒரு லேயராக ஃபினிஷ் பண்ணிடலாம்.